பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல்ல சரவணனும் செந்திலும் பழனிவேலும் டீ குடிக்கலாம்னு கடையில இருந்து கிளம்புறாங்க. உடனே சரவணன் பழனி கிட்ட கேக்குறாரு, எனக்கு சுத்தி வளைச்சி எல்லாம் பேச முடியாது, உனக்கும் அத்தைக்கும் சண்டை வருதானு? அப்போ உடனே செந்தில் கேக்குறாரு, நீ ஏன் அண்ணே இப்படி கேக்குறன்னு? அப்போதான் சரவணன் சொல்றாரு, பேச்சு சத்தம் கேட்டுச்சு, அதுல 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க மாதிரி இருந்துச்சுன்னு. அப்படியெல்லாம் சண்டை போடல. நாங்க ஏன் சண்டை போடணும்னு பழனிவேல் எல்லாத்தையும் மறைச்சிட்டு கேக்குறாரு. அந்த பக்கம் வேலைக்கு போறேன்னு பொய் சொல்லிட்டு போன மயில காட்டுறாங்க. ஒரு கோயில்ல உட்கார்ந்து இருக்காங்க. அங்க வாரவங்களும் கோயில் மூடி விசாரிச்சிட்டு வரமாட்டீங்களான்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்படியே கோயில் நடை சாத்த போறோம்னு மயில கோயில்ல இருந்து வெளியே போக சொல்றாங்க. வெளியே வந்த மயிலும் உடனே அவங்க அம்மாக்கு கால் பண்ணி திட்டிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற மீனா அப்பாவை காட்டுறாங்க. அவரும் மீனாவும் மீனா அம்மாவும் சேர்ந்து அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அப்பா கேக்குறாரு, அந்த வாழ்க்கை எப்படி இருக்கு, உன்னைய நல்லா பாத்துக்கிறாங்களான்னு? அப்போ மீனாவும் சொல்றாங்க, என்னைய நல்லா பாத்துக்கிறாங்க எல்லாருமே, அந்த வீட்டுல நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன்னு சொல்றாங்க. அப்புறம் செந்தில் கவர்மெண்ட் வேலைக்கு போறத பத்தி பேசுறாங்க. உடனே அவங்க அம்மாவும் சொல்றாங்க, நீங்க ஏதாவது பேசி செஞ்சு கொடுக்கலாம் தானேன்னு. அப்போ மீனா சொல்றாங்க, வேணா வேணா, அவரே படிச்சு அந்த வேலைக்கு போகட்டும்னு. சரியா அந்த இடத்துக்கு செந்திலும் வாராரு. ஆனா மீனா அப்பா அவர்கிட்ட முகம் கொடுத்து பேசல. ஆனா அவங்க அம்மா சொல்றாங்க, 3 நாளா மீனாவும் மாப்பிள்ளையும் இங்கேயேதான் இருக்காங்க, அவங்க இல்லனா ரொம்ப கஷ்டமாகி இருக்கும்னு. அதே நேரத்துல அவங்க அம்மா வீட்டுக்கு போன மயில காட்டுறாங்க. அம்மா அப்பா கிட்ட சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. இப்படி ஒரு வாழ்க்கையெல்லாம் என்னெல்லாம் வாழ முடியாது, நான் கிளம்பி வந்துறேன்னு சொல்றாங்க. நான் சொல்ற எல்லாம் பொய்யும் அந்த வீட்டுல இருக்கவங்க நம்புறாங்க. எனக்கு அது எல்லாம் யோசிச்சா ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு மயில அழுதுட்டு இருக்காங்க. அப்படியே வீட்டை காட்டுறாங்க. அந்த சரவணன் மயிலு சுகன்யா தவிர எல்லாருமே இருக்காங்க. அந்த நேரத்துல சரியா போலீஸ் வந்து கதிர கேக்குறாங்க. பாண்டியன் என்னன்னு கேக்குறப்பதான் சொல்றாங்க, நகை காணோம் போன விஷயமா பேசணும்னு. உடனே வீட்டுக்குள்ள ஓடி போயிட்டு ராஜி கதிருக்கு கால் பண்ணி சொல்றாங்க, நகை விஷயமா நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து இருந்தோம் தானே, அத பத்தி பேசதான் போலீஸ் வந்திருக்கு, மாமாதான் பேசிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. அப்படியே கண்ணனை பார்த்தது முதல் போலீஸ்ல மாட்டி கொடுத்தது வர எல்லாத்தையும் மீனாவும் ராஜியும் சேர்ந்து கோமதி கிட்ட சொல்லிட்டாங்க. இப்போ அத பத்தி பேசதான் போலீஸ் வந்திருக்குன்னு மீனா சொல்றாங்க. அதோட இன்றைக்கான ஏபிஓஸ்டி முடியுது. உங்களுக்கு பிடித்தமான சீரியல் ப்ரோமோக்கள், திரை விமர்சனங்கள் மற்றும் சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க எங்களோட தமிழ் சினிமா சேனலை மறக்காம இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.